சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சாரி சொல்றது, தேங்க்ஸ் சொல்றது, இல்ல பஸ்ல வயசானவங்களோ குழந்தைங்களோ டயர்டா யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுத்து கொஞ்ச நேரம் நிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்லாம் நம்ம லைஃப்ல தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் வேணும்னு தாங்க சொல்லுவேன். நல்லா யோசிச்சு பாருங்க. 5 மணி நேரம் போகக்கூடிய ஒரு ஊருக்கு நீங்க பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, 2 மணி நேரமா உங்களுக்கு சீட்டே இல்லாம நின்றுட்டு இருக்கீங்க. அப்ப உட்காந்துட்டு இருக்க யாராவது ஒருத்தவங்க உங்களை பார்த்து உங்களோட வலியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க அப்படின்னு எந்திரிச்சு நின்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தாங்க தேர்ட் பர்சனாக இருந்து நம்ம பார்க்குற வரைக்கும் எல்லா விஷயமுமே சாதாரணமான விஷயம் தான். ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும் போது ஒருத்தவங்க செய்யும் போது தான் அது எவ்வளோ பெரிய உதவி அப்படின்னு தெரியும். எப்பவுமே நமக்கு தேவையான விஷயங்களை நாம கம்ஃபர்டபுளாக செஞ்சுக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலையும் ஒரு சந்தோஷம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ தூக்க முடியாத ஒரு வெயிட்டை யாராவது தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, வயசானவங்களுக்கு ரோட் கிராஸ் பண்ணி விட ஹெல்ப் பண்ணுறது, டயர்டாக இருக்கவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ்ல ஒரு ரொம்ப பெரிய சந்தோஷம் இருக்குங்க. அது நமக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறத விட அதிகமான ஹாப்பினஸ் கொடுக்கும். அதை ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் நான் சொல்றது என்னன்னு புரியும். ஒன்ஸ் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப அதை செய்யணும்னு நினைப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க.